வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நம்ம சமீப நாட்களாக மருத்துவம் சார்ந்த செய்திகளை அதிகமாக நம்முடைய சேனல் வழியாகவும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இதழ் வழியாகவும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நிறைய இன்றைக்கு இருதய சிகிச்சை முறைகள் பற்றியும் மருத்துவ நிபுணர்கள் பற்றியும் அவர்கள் எப்படி மக்களை காக்கிறார்கள் அப்படின்ற அந்த செய்திகளை அதிகமாக நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நேயர்களுக்கு நாம் அறிமுகம் செய்து வைக்க போகிற மருத்துவ நிபுணர் மதிப்பிற்குரிய இதய நலம் காக்கும் மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோக்குமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். டாக்டர் அசோக்குமார் அவர்கள் ரேவதி மருத்துவமனையில இருதய நலம் காக்கக்கூடிய இருதய சிகிச்சை பிரிவுல முக்கியமான மருத்துவராக திகழ்கிறார். என்ன ஒரு பெரிய பெஸ்ட்னா 24 மணி நேரமும் ரேவதி மருத்துவமனையில இருதய சிகிச்சைக்கென்று தனி பிரிவு இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல சிறப்பாக பங்களிப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் நலம் காக்கிற மிகப்பெரிய சேவையை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சேனல் பெருமிதம் கொள்ளுங்கிறது. வாருங்கள், மதிப்பிற்குரிய டாக்டர் இருதய சிகிச்சை நிபுணர் திரு அசோக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க டாக்டர் உங்களை சந்திச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு எப்படி நோய்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதோ அதே போல மருத்துவ முறைகளும் அதிநவீன தொழில்நுட்பத்துல அதை பயன்படுத்தி நிறைய நீங்க மக்களை பாதுகாக்கிறீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க டாக்டர். நீங்க எங்கெங்கெல்லாம் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய மருத்துவ கல்வியிலிருந்து அப்படியே வந்துடலாம் டாக்டர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அசோக்குமார். நான் பார்த்தேன்னா எம்டி ஜென்ரல் மெடிசன் அது எங்க பண்ணேன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில அங்கதான் முடிச்சேன். அப்புறமா டிஎம் கார்டியாலஜி அப்படின்னு சொல்றது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அங்க பண்ணேன். முடிச்சுட்டு 1 இயர் ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல 1 இயர் அங்கேயும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ முடிச்சுட்டு நம்ம ரேவதி மெடிக்கல் சென்டர் திருப்பூர் அங்க கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், உங்களை போன்ற இளம் மருத்துவர்கள் தொடர்ந்து நீங்க படிச்சு எங்களை போன்ற மூத்தவர்களை எல்லாம் அந்த இருதயத்தை பராமரிக்கிறது, எத்தனை பேருக்கு அந்த அபாயகரமான அந்த மாரடைப்பு இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் படித்த படிப்பின் மூலமாக தான் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது இல்லைங்களா டாக்டர்? கண்டிப்பா. உங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அடுத்து ஒரு தலைமுறையை பாதுகாப்பதற்கு தேவையான அந்த அனுபவத்தோடு நீங்கள் பணிபுரிய வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் டாக்டர். பொதுவான கேள்வி, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதய இரத்த குழாய் அடைப்புன்றாங்க, அப்புறம் தமனிகள்ல பிறவி கோளாறுகள் ஏற்படுகிறது அப்படின்றாங்க. பிறவியிலேயே இருதயம் துளையாக பிறக்கிறவங்க எல்லாம் இருதயம் சம்பந்தப்பட்டது பல விதமாக இருக்கிறது டாக்டர். இப்ப சமீப நாட்களாக இந்த ஸ்டண்ட் வைக்கிறது, ஆஞ்சியோ பண்றது, இதெல்லாம் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிடுறது மாதிரி ஆயிடுச்சு. முந்திலாம் அப்படி இல்லை. இது அதிகமாக இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மனிதர்களிடத்திலே அதிகரிப்பதற்கு என்ன காரணமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அதை தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? இப்ப ஹார்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான பிரச்சனை இருதயத்துக்கு தேவையான ரத்த குழாயில வர அடைப்பை தான் நம்ம ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு அப்படின்னு சொல்றோம். அது கொலஸ்ட்ரால் போயிட்டு அந்த ரத்த குழாயில படிகிறதுனால வர ஹார்ட் அட்டாக். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான ஏன் ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல அதில் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி தவிர்க்க அப்படின்னு சொல்றேன். இப்போ எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயசுல முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 50 வயசு இல்லைன்னா ஒரு 60 வயசு அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு நோய் வரும். இப்போ பார்த்தோம்னா ஒரு 30 வயசு ஒரு 40 வயசு அவங்களுக்கே இது காமனா வருது. முக்கியமான காரணிகள் பார்த்தோம்னா சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் தான் முக்கியமான காரணிகள். அதை தவிர்த்து இப்போ புதுசா வர யங் ஜென்ரேஷன்ல முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னா ஸ்மோக்கிங், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு,
சரியான தூக்கமின்மை, அப்புறம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போ தூக்கமின்மை பார்த்தோம்னா அவங்க டைமுக்கு ஒரு நைட்டு இருந்து காலையில இருந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். அதை வந்து அவங்களால செய்ய முடியுது வேலை பளு காரணமாக. அது மூலயமா அந்த வேலையினாலையுமே அந்த தூக்கம் இல்லாதனாலையுமே வர ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இது தவிர்த்து அவங்க கிடைக்கிற டைம்லயுமே சாப்பிடுற உணவு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா இல்லாம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்ல ஒரு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டோ இல்ல ஒரு மாதிரி ஹார்ட்டுக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் இதை வந்து ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுறதுனால, ஸோ எல்லாமே சேர்றதுனால வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுவுமே வந்து ஒரு ஏஜ் குரூப் ஒரு 50ல இருந்து ஒரு 60 வயசுல வர வேண்டிய ஒரு நோய் 30ல இருந்து 40 வயசுல இப்போ வந்து ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணிகள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்காக. ஸோ இதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ சொன்னதை அப்படியே மாத்தி பண்ணலாம். இப்போ வந்து தூக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ல இருந்து 7 மணி நேரம் சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் வந்து தூங்கணும். அதாவது அந்த பிரேக் இல்லாம தூங்கணும், நடுவில் முழிப்பு இல்லாம 7 மணி நேரம் கிட்ட தூங்கணும். உணவு சாப்பிடுற உணவுகள் பார்த்தோம்னா ஹார்ட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு கீரை காய்கறி சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், அப்புறம் இதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ இந்த அதிகமான கொழுப்பு இருக்கிற ஐட்டம்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டீப் ஃப்ரைடு ஃபுட்டுன்னு சொல்லுவோம், எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் அதில் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் தவிர்க்கணும் எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து ரெகுலரா கடைபிடிக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வாரத்துக்கு 5ல இருந்து 7 முறையாவது ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா பண்ணணும். பேசிக் லெவல்ல பார்த்தோம்னா வாக்கிங் போறதே ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு லைட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு மாடரேட் லெவல் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து வாரத்துக்கு 5 வாட்டி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தாண்டி தூக்கம் சொல்லியாச்சு, சாப்பாடு சொல்லியாச்சு, எக்ஸசைஸ் சொல்லியாச்சு. இதை தவிர்த்துட்டு மற்ற இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இதுவுமே வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ். இதுவுமே வந்து ஹார்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தினஸ் இல்லாத ஒரு விஷயம். இதையும் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம சரியா செய்யற பட்சத்துல ஹார்ட்டை நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். டாக்டர், ஆண்களுக்கு ஏற்படுகிற மாரடைப்பு நிறைய கேள்விப்படுறோம். ஆனா பெண்களுக்கு அதிகமாக அப்படி இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாக வர்றது மாதிரி கேள்விப்படுறது இல்லை. என்ன காரணம் டாக்டர்? ஏன் வந்து பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதில்லை அதிகமாக? அதுக்கு என்ன காரணம்? இப்போ முன்ன சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா ரத்த குழாயில போயிட்டு அந்த கொலஸ்ட்ரால் படிகிறதுனால வருது. ஸோ உமன் இன் ஜென்ரல் ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு, என்ன ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணும்னா தட் இஸ் ஆன்டி அத்ரோஜெனிக்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட்ல அந்த ரத்த குழாயில வந்து கொழுப்பு படியாம பாத்துக்கிற ஒன் ஆஃப் தி ஹார்மோன். ஸோ அது வந்து அவங்க அந்த மாதவிடாய் முடிகிற வரைக்கும் இருக்கிறதுனால அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்ட் அட்டாக் வராத வந்து கட்டுப்படுத்துது, தவிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அந்த போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க, அந்த நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம பார்க்கிறோம். வாய்ப்பு இருக்கு. சரியான உணவு, நீங்க சொல்ற மாதிரி முறையான உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கமின்மை இது இருக்குமானால் பெண்களுக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ இதயம், ஒரு நல்ல இதயத்துல என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா நிறைய மருத்துவ ரீதியா வந்து நீங்க தான் சொல்ல முடியும், நாங்க கேள்விப்படுறதை தான் சொல்ல முடியும். இதயத்துல என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? அந்த பாதிப்புகளை சரி செய்து உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன விதமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறது உங்களுடைய அனுபவத்துல இருந்து? முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா மாரடைப்பு. அதுல வந்து ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாயில வர அடைப்புனாலதான் மாரடைப்பு வருது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் டிசீஸ். நம்ம இந்தியால அதிகப்படியான பார்க்கக்கூடிய நோய் இதுதான். இது எதனால வருதுன்னா கொலஸ்ட்ரால் போயிட்டு படிகிறதுனால வருது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். அதாவது ஹார்ட்டுக்குள்ள நம்ம ஒரு வயர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அது மூலியமா பலூன் வச்சு அந்த அடைப்பை விரிச்சு விடுறோம். அப்படி விரிச்சு விடுறதுனால அந்த அடைப்பு நீங்குது. மறுபடியும் அடைக்காம இருக்கிறதுக்காக ஸ்டென்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் நம்ம அங்க வைக்கிறோம். சோ இந்த ட்ரீட்மெண்ட் பேர் தான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. எப்படி அந்த நரம்புகளுக்குள்ளாகவே வச்சிருவீங்களா அந்த ஸ்டென்ட்டை? நரம்புக்கு பதிலாக அந்த ஸ்டென்ட் வழியாக ரத்தம் பாயுமா? இந்த இதே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்ல 3 ரத்த குழாய் இருக்கு. ரைட் சைட்ல ஒரு ரத்த குழாய் இருக்கு, அப்புறமா லெஃப்ட் சைட்ல 2 ரத்த குழாய் இருக்கு. சோ இதெல்லாமே வந்து பெரிய தமனி இது கிடையாது. சைட்ல வர ரத்த குழாய் இதான் வந்து ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற ரத்த குழாய்ன்னு சொல்லுவோம். அதுல வர்றதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் அந்த ரத்த குழாயில இருக்கிற அடைப்பை தாண்டி ஒரு வயர், கைடு வயர் சொல்லுவோம், அந்த கைடு வயரை எடுத்துட்டு போய் தாண்டி வச்சுட்டு
அப்புறம் பலூன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொரோனரி பலூன். அதை எடுத்துட்டு போய் அந்த அடைப்பு கிட்ட வச்சு அடைப்பை வந்து பலூனை விரிச்சு விட்டோம்னா அடைப்பு வந்து அப்படியே நீங்கிடும். மறுபடியும் அடைப்பு வராம இருக்கிறதுக்காக ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு மெட்டல் ஸ்ப்ரிங்குமா இருக்கும், ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த அடைப்பு எங்க இருந்ததோ அந்த இடத்துல வச்சு பலூன் விரிச்சு விட்ட மாதிரி ஸ்டென்ட்டையும் விரிச்சு விட்டுருவோம். ஸ்டென்ட் வந்து அந்த இடத்துல பர்மனண்டாவே இருக்கும். அது வந்து ஒரு மெட்டல், அங்கிருந்து மருந்தும் ரிலீஸ் ஆகும். ஸோ மறுபடியும் அடைப்பு வராம இருக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்டென்ட் வந்து பார்த்தோம். இது ஒரு மருத்துவ முறை டாக்டர். ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக்குக்கான ட்ரீட்மெண்ட். இது இல்லாம ஹார்ட்ல நிறைய இடங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா மெயினா வால்வ்ஸ், 4 வால்வ் இருக்கு ஹார்ட்ல. ரைட்ல 2, லெஃப்ட்ல 2 அப்படின்னு 4 வால்வ் இருக்கு. ஸோ இந்த வால்வ் வந்து ப்ராப்பரா ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆனாதான் ரத்தம் வந்து இதயத்துக்கு வர ரத்தம் வந்து அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு மற்ற லங்ஸ் மூலியமா சுத்திகரிக்கப்பட்டு மற்ற ஆர்கன்ஸ்க்கும் போகுது. கிட்னிக்கு, பிரெயினுக்கு மூலியமா போறது வந்து ஹார்ட்ல மூலியமா தான். ஸோ அந்த வால்வ் சரியா விரியல, சரியா மூடலை அப்படின்னா வால்வு பிரச்சனை வரும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருந்தது. இப்பவுமே வந்து ஆன்ஜியோ மூலியமாவே அந்த வால்வு மாற்று அறுவை சிகிச்சை அதை வந்து நம்ம இப்போ ஆன்ஜியோ மூலியமாவே செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ அடுத்து 3வது பார்த்தோம்னா பல்ஸ் குறையிறது. இது வந்து பார்த்தோம்னா பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு மனுஷனுக்கு 60 to 100 வரைக்கும் இருக்கணும், ஆவரேஜா 70 இருக்கும். ஸோ 40 கீழே போறது தான் அந்த பிராடிகார்டியா, ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணுவோம்னா இதயத்துக்குள்ள ஒரு வயர், அந்த வயர் தான் ஒரு கரண்ட் கொடுக்குற வயர் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஹார்ட்ல வச்சுட்டு அதோட கனெக்ஷன் வெளியே வந்து லெஃப்ட் ஷோல்டர் கிட்ட ஒரு பேட்டரியோட பொருத்திடுவோம். ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு மைனர் வோல்டேஜ் லெவல்ல கொஞ்சம் கரண்ட் கொடுக்கும். ஸோ ஹார்ட் வந்து 60 to 70 துடிக்க வச்சுட்டே இருக்கும் ஹார்ட் பிளாக் இருக்கிற பேஷண்ட். அதான் பேஸ் மேக்கர் டாக்டர். அடுத்தது பார்த்தோம்னா ஹார்ட்ல பிறவியிலேருந்து வந்து சில பேருக்கு ஹோல் இருக்கு, ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு அறைக்கு நடுவுல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் மிக்ஸ் ஆயிடும். இப்போ ரைட் சைட்ல வர்ற வந்து கெட்ட ரத்தம், லெஃப்ட் சைட்ல இருக்கிற வந்து நல்ல ரத்தம். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகாம இருக்கணும். ஸோ அதை மிக்ஸ் ஆகாம இருக்கிறது அந்த அறை இருக்கு. ஹோல் இருக்கிறதுனால ரெண்டும் மிக்ஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதை அடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஆன்ஜியோ மூலியமாவே ஒரு பட்டன் மாதிரி அதை அந்த ஹோலை அடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இப்போ வந்து இருக்கு. அருமைங்க, ரொம்ப அழகா எளிய முறையில எளிதாக புரிந்து கொள்ளும்படியா தூய தமிழ்ல சொல்லிட்டீங்க டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சிங்க டாக்டர். ரேவதி மருத்துவமனையில உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்படி பேசப்படுகிறது 24 மணி நேரமும் நீங்கள் வந்து இதய நோயோடு வருகிற மக்களை நீங்கள் சிரமேற்கொண்டு ரொம்ப அழகா நீங்க பராமரித்து உயிர் காக்கிறீர்கள். அதுக்கு மீண்டுமாக எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கே நீங்க பொறுப்பெடுத்ததுக்காக ஒரு சிறப்பு காரணம் எது இருக்கிறதா? ரேவதி மருத்துவமனை என்ன, நீங்க சென்னையில ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, கோவையில ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நம்முடைய திருப்பூருக்கே அது முக்கிய மருத்துவமனைக்கே நீங்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கிறதா? ஆக்சுவலி இப்போ ரேவதி மெடிக்கல் சென்டருங்க ஒரு பெரிய சென்டர். இங்க மோர் தென் 5000 ஆன்ஜியோபிளாஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க வர்றதுக்கு முன்னாடி. அதே ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த திருப்பூர் சென்டர் ஹாஸ்பிட்டல் சிட்டியில. ஸோ இங்கே ஜாயின் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நான் சார் சொன்ன மாதிரி சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி முன்னாடி தானே ஒரு கேள்விப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், நல்லா பேர் வாங்கின ஹாஸ்பிட்டல். அப்புறம் அந்த சென்டர்ல ஒரு ஆஃபர் இருக்கு, நம்மளை கூப்பிடுறாங்கும் போது தவிர்க்க கூடாது. இங்க வந்து நம்ம ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர் அண்டு மேட்டுப்பாளையம் இடம் சார்ந்தவன். ஸோ இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது கண்டிப்பா இந்த மக்களுக்கு நம்ம வந்து உதவி புரியணும், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்திருக்கு. இது ஆக்சுவலி ரேவதி மெடிக்கல் சென்டர் பார்த்தோம்னா கொரோனரி இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி ஆகட்டும், அப்புறம் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகட்டும், ஒரு 10-15 இயர்ஸாவே ரொம்ப ரொம்ப லாங்காவே வந்து ஆயிரக்கணக்கான இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த திருப்பூர் மக்களுக்கு நம்ம வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்கோம். குறிப்பா ரேவதி மெடிக்கல் சென்டர்ல இந்த ஹார்ட் சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், கருவிகள்னு சொல்லுவோம். ஆன்ஜியோகிராம் பண்றதுக்கான கேத்லாப் ஆகட்டும், ஸ்டென்டிங் அந்த
ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், ஸ்டென்டிங் ஆகட்டும், பேஸ்மேக்கர் ப்ரொசீஜர் ஆகட்டும், இந்த வால்வு மாற்று அறுவை சிகிச்சை ஆகட்டும், காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி சார், அவர் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ராக்டிஷனர்ஸ் இன் திருப்பூர், ஒரு வெல் நோன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அவர் வந்து எங்களை மாதிரி இங்கே யங் கார்டியாலஜிஸ்ட்டை வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிட்டியில் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம செம்மையாக அண்டு ரீசனபிளாக நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியும் இருக்குது, ஸோ நமக்கு அந்த அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, நல்ல சென்டர்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்குமே இருக்குது. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். இந்த பேட்டியின் வாயிலாக திருப்பூர் வாழ் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டம் முழுக்க நிறைய வந்து இப்போ வந்து எப்படி கோவையை மிஞ்சும் அளவுக்கு மருத்துவ நிபுணர்களும் மருத்துவ வசதிகளும் திருப்பூர்ல வந்தாச்சு ஆல்ரெடி. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் திருப்பூர் வாழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய இதய நோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு தகவல் என்ன? இப்போ மாரடைப்பு தான் நம்ம இப்போ கம்யூனிட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி, மூச்சு வாங்கல், அந்த படபடப்பு, இதெல்லாம் தான் வந்து காமனாக வர மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறதுக்கான சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரேவதி மெடிக்கல் சென்டரில் அதுக்கு நாங்கள் 24/7 2 டாக்டர்ஸுமே அவைலபிளாக இருப்போம். நான் டாக்டர் அசோக்குமார் அண்ட் என்னோட கலீக் டாக்டர் சிவ விக்னேஷ், த கார்டியாலஜிஸ்ட். ஸோ 2 பேருமே நாங்கள் 24/7 ரேவதி மெடிக்கல் சென்டரில் அவைலபிளாக இருக்கோம். ஸோ இந்த மாரடைப்புன்னு சொல்கிற அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க அப்படின்னா 90 நிமிடங்கள், அதாவது 90 மினிட்ஸில் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை, நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டென்டிங் ப்ரொசீஜர் தான் அது வந்து ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். அதை வந்து இங்கே நாங்கள் பண்ணுறதுக்கு இங்கே 24/7 அவைலபிளாக இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நல்ல பல தகவல்களை வந்து கொடுத்து இதய நோய் சம்பந்தப்பட்ட ஐயப்பாடுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தகவல் மூலமாக இந்த பேட்டியின் வழியாக நீங்கள் பேட்டி அளித்தமைக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. வணக்கம் நேயர்களே. வணக்கம்.